முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்தவுடனே அவருடைய பேக்கெட்ல அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய போட்டோ இருந்தது. போட்டோ இருந்தோன்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க, போட்டோ உங்க பேக்கெட்ல இருந்து. அதுக்கு முன்னாடி அதை ரவுண்ட் பண்ணி மீம்ஸ்லாம் வந்துடுச்சு சோசியல் மீடியாவில். அது எப்படி கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா, தாவேகா வந்து ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக கட்சியில் யாருடைய போட்டோவை வச்சுக்கலாம், ஒரு தப்பே கிடையாது. அதை தாண்டி நான் வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து தாவேகாவில் இணைய வரேன், அந்த போட்டோ எடுத்துட்டு தம்பி விஜயோட போட்டோ வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் கடுமையான ஒரு விமர்சனங்கள், கடுமையான ஒரு விஷயங்கள் பேசுவீங்க. எனக்கு பிடித்தமான ஒரு தலைவர், என்னை வளர்த்தவர், எம்ஜிஆருடன் வளர்ந்தவன் நான். அவங்க போட்டோ வச்சுக்கிறாங்களோன்னு தப்பு இல்லை. வந்து அடுத்த முறை கூட மாத்திக்கலாம். நான் கூட வேட்டி, என் கரை வேட்டி, அதான் அதிமுக வேட்டி கட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அதனாலதான் நான் வந்து எந்த கரை வேட்டியும் கட்டாம வந்தேன். இந்த கட்சியோட ஜனநாயகத்துக்கான கட்சி, யாருடைய புகைப்படத்தை வேணாலும் வைத்துக் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசி முடிச்சார். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதுதான் மிகப்பெரிய பலம். அதுவும் கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் அவருடைய பலம் தனி பலம். என விஜயோடைய தாவேகா கட்சி மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த உட்கட்சி அமைப்பு இது சரியாவே இல்லை, கொஞ்சம் பலவீனமா இருக்குது. அதை இவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள நபர் வந்து செங்கோட்டையன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் இணைஞ்சிருக்கிறார்கள் இல்லையா, இவங்களாம் இன்னும் இணைய போகிறவர்கள். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் ஓபிஎஸ் அவர் ஒரு கட்சியோடு வந்து இணைய போகிறார். அமமுக டிடிவி தினகரன் இணைய போகிறார். இப்படியா ஒவ்வொருத்தராக இணையும் பொழுது தாவேகாவினுடைய பலம் கூடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இதெல்லாம் ஓட்டு வங்கியா மாறிடும் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போட வந்துருவாங்களா, ஒரு விமர்சனம் பேசதான் செய்வாங்க. வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு செல்வாக்கை, இளைஞர்களுடைய வாக்கை கணிசமான அளவிற்கு பெற்றிருக்கிற விஜய் அடுத்த கட்டமாக எப்படி மக்களை சந்திக்கணும், எப்படி தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கணும், எப்படி தன்னுடைய பிரச்சார பயணத்தில் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி தன்னுடைய அரசியல் அணுகுமுறையை எப்படி செலுத்தணும், இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆலோசனை இவங்க தானே வேணும். அப்படியாப்பட்ட ஆலோசனை இருக்கிற இடத்தில் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள்.